வி3ஆர் சத்யானந்தன் அவர்களுக்கு வந்து இன்றைக்கி 2 வழக்கு வந்திருக்கு மக்களே. டான்பிட் கோர்ட்டில் 2 வழக்கு இன்றைக்கி வந்திருக்கு. ஒரு வழக்கு அப்படிங்கிறது A+ கேட்டகரி கேட்ட ஒரு வழக்கு, இன்னொரு வழக்கு அப்படிங்கிறது பெயில் கேட்ட ஒரு வழக்கு. இதில் 2 வழக்குமே என்னாச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பெயில் கேட்ட வழக்கு அப்படிங்கிறது நீ கவுண்டர் கொடுக்கப்பட்டது. அந்த கவுண்டர் என்ன கொடுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் கிளிம்ஸாக சொல்லிடுறேன், இன்னும் இந்த கம்பெனிலேருந்து எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ஸை நாங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்து இன்னும் சில ரிப்போர்ட்டு கொடுப்பதற்கு டைம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ டைம் கேட்ட காரணமையால் அவங்க இன்னும் சில விசாரிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் காரணமாக இந்த பெயில் வழக்கு அப்படி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது மக்களே. ஸோ பெயில் வழக்கு காட் டிஸ்மிஸ்ட். அது காரணம் இங்கே வந்து போலீஸ் தரப்பில் இன்னும் டைம் கேட்டிருக்கிறாங்க. ஏனென்றால் கம்பெனிலேருந்து எடுக்கப்பட்ட ஹியூஜ் டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக படித்து பார்த்து அனலைஸ் பண்ணி இன்னும் சில கவுண்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்க டைம் கேட்டிருக்காங்க மக்களே. அதனால் இந்த வழக்கு டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஜென்ரலாகவே ஒரு பெரிய வழக்கு அப்படிங்கிறது லோவர் கோர்ட் டிஸ்மிஸ் ஆகிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னால் ஒரு சில பெரிய வழக்குகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லோயர் கோர்ட்டில் அது பெயில் அப்படி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டுவிடும். அப்புறம் ஹை கோர்ட்டுக்கு போவாங்க. ஸோ அதே மாதிரி சத்யானந்தன் அவர்களுக்கும் இந்த பெயில் பெட்டிஷன் அப்படிங்கிறது இங்கே டிஸ்மிஸ் பண்ணப்பட்டதுனால ஹை கோர்ட்டுக்கு இப்போ அடுத்த பெட்டிஷன் போடுவாங்க. ஸோ ஹை கோர்ட்டில் போட்டதுக்கு பிறகு அது வந்து அட்மிஷன் ஆகும், தென் நம்பர் ஆகும். நம்பர் ஆனதுக்கு பிறகு மறுபடியும் வந்து கவுண்டர் கேட்பாங்க. ஸோ ஹை கோர்ட்டில் கவுண்டர் கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு ஆர்குமெண்ட் நடக்கும். ஆர்குமெண்ட்டின் பின்பு அவருக்கு பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது மக்களே. ஸோ சத்யானந்தன் அவர்களுடைய பெயில் பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. இன்னொரு வழக்கு அப்படிங்கிறது A+ கேட்டகரி கேட்ட வழக்கு. ஸோ A+ கேட்டகரி அப்படின்னால் ஒரு தனி ரூமு, தனி பெட்டு, தனி ஃபேனு, ஸோ தனியாக ஒரு ரூம்குள்ளே தனியாக இருக்கிற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்ட காரணமையால் அந்த வழக்கு வித்ட்ரா பண்ணப்பட்டு டிஸ்போஸ் பண்ணப்பட்டு விட்டது. டிஸ்போஸ் அப்படின்னால் வழக்கு முடித்து வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம் மக்களே. ஸோ A+ கேட்டகரி வழக்கு அப்படிங்கிறது முடித்து வைக்கப்பட்டது. என்ன காரணம்னால் ஒரு தனி ஆம்பியன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சத்யானந்தாவுக்கு சொன்ன காரணமையால் அது அந்த பெட்டிஷன் வித்ட்ரா பண்ணப்பட்டுருச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், வித்ட்ரான் அண்ட் டிஸ்போஸ்ட்னு இருக்கும். பெயில் பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கு. டிஸ்மிஸ்க்கான காரணம் இன்னும் பல விஷயங்கள் வந்து ஃபுல்லாக அந்த டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக படித்து அனலைஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் விசாரணை இருக்குன்ற காரணமையால் அது டைம் கேட்டிருக்கிறாங்க போலீஸ் சைட்லேருந்து. ஸோ டைம் கேட்ட காரணம் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது. அடுத்து இவர்கள் பெயில் பெட்டிஷனை ஹைகோர்ட்டில் போட்டு அங்கே விசாரணை நடக்கும் மக்களே. இதான் இன்றைக்கி நடந்த விஷயங்கள். ஸோ யாரும் தப்பாக பரப்பிடாதீங்க. இதான் இன்றைக்கி நடந்த சம்பவங்கள் மக்களே. டீட்டெயில்டாக தகவல் கிடைப்பாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நினைக்கிறேன். கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.